Day 10 of my fat loss journey. நான் இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 68.1 kgs இருந்தேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபிசிக். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 67.4 kgs. அண்ட் இதுதான் என்னோடய ஃபிசிக். டென் டேஸ் ஆச்சு. நான் மட்டும் கரெக்டாக நான் நினச்சதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிருக்கும். பட் நான் இந்த 10 டேஸில் ஜேர்னியில் தான் இருந்தேனே தவிர சேலஞ்சாக நினைக்காதனால எனக்கு 1/2 kgs தான் குறைச்சிது. ஓகே, வாட் வென்ட் வெல். இது வந்து Day 10 ரெட்ரோஸ்பெக்டிவ். நான் வந்து கரெக்டாக தூங்கினேன். கரெக்டாக தூங்கினேன்னா கரெக்ட் டைமுக்கு தூங்கினேன்னு கிடையாது, கரெக்டாக 7 hours டெய்லியும் தூங்கிட்டேன். இந்த ஸ்லீப் ரிலேட்டடாக ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு 5 hours முழிப்பு வந்துடும். பட் இல்லை, கண்டிப்பாக 7 hours தூங்கியே ஆகணுன்றதுக்காண்டி நான் வந்து அப்படியே பெட்லேயே இருப்பேன். அப்படியே ஒரு 10 minutes 20 minutes தூங்கிடுவோம். ஒரு 2 hours கழிச்சு எழுந்துப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் டெய்லியும் 7 hours + தூங்கிட்டேன். பட் வாட் டிடன்ட் வென்ட் வெல்ல, நான் லேட்டாக தூங்கினேன். லைக் ஷெட்யூல்டு ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஷெட்யூல்டு ஸ்லீப் ரூட்டீன், சேம் ஸ்லீப் ரூட்டீன் அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணல. ஒரு நாள் ஒரு மணிக்கு நைட் 1 மணிக்கு தூங்குவேன், மறுநாள் 11 மணிக்கே தூங்கிடுவேன். அண்டு இப்படி தான் போயிட்டு இருந்து. எக்ஸாம்பிள், நான் கண்ணை மூட்டு ஒரு டே சொல்கிறேன். Day 6 வந்து நான் 12:30 தூங்கினேன். Day 1 வந்து 12:45 தூங்கினேன். Day 9 வந்து 1 மணிக்கு தூங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அண்ட் மோஸ்ட்டாக post 12 தான் தூங்குறேன். அதை நான் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா நான் நைட் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கியிருந்தேன்னா காலைல சீக்கிரம் எழுஞ்சி எம்டி ஸ்டொமக்கில் நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கலாம். ஸோ லேட்டாக தூங்குறது நாட் கோயிங் வெல். வாட் வென்ட் வெல்ல, 2வது டெய்லியே நான் நடந்தேன். எஸ், டெய்லியும் நான் 10K ஸ்டெப்ஸ் நடந்தேன். 10K ஸ்டெப்ஸ்னால் ஓவரால் டே கன்சிடர் பண்ணி கிடையாது. நான் டெய்லியும் ஈவினிங் ஒரு 2 hours அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுவேன். 10K ஸ்டெப்ஸ் பார்க் இருக்க பக்கத்தில். ஸோ 10K ஸ்டெப்ஸ் நடப்பேன். நடக்கும்போது பாட்டு கேட்டுக்கிட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அவர் ஏதாவது ஃபோன் பேசிட்டு அப்படியே நடந்துருவேன். பட் எப்படியோ 10K ஸ்டெப்ஸ் நடந்துருவேன். வாட் டிடன்ட் வென்ட் வெல்ல, நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணல. இந்த 10 டேஸில் நான் ஒரு 2 days தான் ஜிம் போயிருப்பேன். அந்த 2 daysம் ஃபுல் பாடி தான் போட்டேன். மேபி எனக்கு லாஸ் ஆன இந்த 0.5 kgs வந்து மேபி மசில் லாஸாக இருக்கலாம். கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஃபேட் இல்லாமல் மிக்சடாக வாட்டர் வெயிட், மசில் வெயிட், ஃபேட்டு அது இதுன்ட்டு லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ மாற்றிக்கணும். ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வித் ப்ராப்பர் ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது 2. 3வது வாட் வென்ட் வெல்ல, நான் ஜேர்னல் பண்ணேன். டெய்லியும் நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு டெய்லியும் இந்த 10 டேஸும் நான் நோட் பண்ணி வச்சேன், எந்த டைமுக்கு சாப்பிட்டேன்னு. ஸோ அது ரொம்ப வென்ட் வெல். பட் வாட் டிடன்ட் வென்ட் வெல் வந்து நான் அதிகமாக கலோரிஸ் கன்சியூம் பண்ணேன். ப்ராப்பரான டயட்லேயே இல்லை. இதை நான் டயட்னே சொல்ல மாட்டேன். சாப்பிட்டேன், 10 டேஸும் சாப்பிட்டேன். டயட்டாக சாப்பிட்டேன்னா கேட்டால் கிடையாது. மோஸ்ட்டாக கார்ப்ஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மொத்தமாகவே எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இந்த 10 டேஸில் நான் எடுத்த கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து 531 grams. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 54 grams ஆஃப் ப்ரோட்டீன் தான் நான் எடுக்கிறேன், விச் இஸ் வெரி வெரி லோ. என்னோடய வெயிட்டுக்கு நான் அட்லீஸ்ட் மினிமம் 100 grams ஆவது எடுக்கணும். என்னோடய கலோரி கன்சப்ஷன் வந்து டோட்டலாக நான் அரௌண்ட் ஒரு 20,000+ கலோரிஸ் நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட்டாக கார்ப்ஸ் தான். அப்படி பார்த்தா நான் ஒரு நாளைக்கு 2000 கலோரிஸ் மேலே நான் கன்சியூம் பண்ணிருக்கேன். அரௌண்ட் 2300 அந்த மாதிரி. பட் என்னோடய மெயின்டெனன்ஸ் கலோரியே 2100 200 தான். ஸோ அதை விட நான் கம்மியாக கன்சியூம் பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் தான் எனக்கு ஃபேட் லாஸ் ஆகும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டயட் ப்ராப்பராக இல்லை, நிறையா சுகர் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி Day 10, இன்றைக்கி கூட நான் சுகர் சாப்பிட்டேன். நிறைய சுகர் சாப்பிட்டேன். நிறையானா ரொம்ப நிறையா இல்லை. பட் இந்த டயட்டில் இருக்கிறவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க.
அப்படிலாம் நான் சுகர் சாப்பிட்டேன். லைக் பாயாசம், இன்றைக்கி அதிரசம், ரவா லட்டு, சோமாஸு, பிஸ்கெட்டு, கேக்கு, இந்த மாதிரி நிறையா சாப்பிட்டேன். அண்ட் ஹோட்டலில் நிறையா சாப்பிட்டேன். ஃப்ரைட் ரைஸு, எக் தோசை, பரோட்டா. இன்றைக்கி இப்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டு வந்து தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ டயட் நான் ப்ராப்பராக ஃபாலோவே பண்ணல. அதை தவிர மீதி எல்லாமே பேசிக் தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு, மல்டிவிட்டமின்ஸு, 3 liters ஆஃப் வாட்டர், இது எதுவுமே நான் சரியாக பண்ணல. பட் நான் இந்த கார்டியோவும் ஸ்லீப்பும் கரெக்டாக பண்ணதுனால 500 grams குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 10 days கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இப்போ எனக்கு தோணுது இதுக்கு மேலே ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. கரெக்டாக 100 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். டெய்லி ஜிம் போகணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், டெய்லியும் கார்டியோ அட் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது, ஓவராக ஸ்க்ரால் பண்ணக்கூடாது. கரெக்டாக 3 liters ஆஃப் வாட்டர் குடிச்சிடணும். கார்ப்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பிடணும். ப்ரோட்டீன் டாமினன்ட் டயட்டில் இருக்கணும். என்னோடய பிஎம்ஆருக்கும் என்னோடய டிடிடபிள்யூக்கு நடுவில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் கலோரி டெஃபிசிட் டயட்டில் இருக்கணும். நிறையா கன்சியூம் பண்ண முடியாது. கண்டிப்பாக மோர் தென் 2000 calorie கன்சியூமே பண்ணக்கூடாது. டெய்லியும் ட்ராக் பண்ணணும். ஒரு 11-12 அந்த மாதிரியே தூங்கிட்டு அங்கேருந்து ஒரு 8 hours சாலிடாக நல்ல ஸ்லீப் வச்சுக்கணும். அப்போ தான் பாடி ரெக்கவரி, மசில் ரெக்கவரி, எக்ஸட்ராலாம் நல்லா நடக்கும். ஸோ இதெல்லாம் நான் கரெக்டாக 10 daysக்கு பண்ணால் எனக்கு என்னமோ ஒரு 1.5 kilo குறையும்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னிலேருந்து. இன்றைக்கி வந்து March 14, 2026. March 24, 2026 அப்போது இப்போ 67.5 இருக்கிறேன்னா 66 kgs இருப்பேன்ட்டு எனக்கு ஹோப் இருக்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகே.